அன்புள்ள நண்பர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் சோழநாட்டான். இப்போ நம்ம இந்த தம்பிகளுக்கு வந்து சில மருத்துவ செடிகளை பற்றி நான் சொல்லித்தர போகிறேன். இப்போ இவங்க ஊர் ஓடை இதுதான். இங்கே பாருங்கள், ஆகாய தாமரை இருக்குது, சேப்பங்கிழங்கு இருக்குது, இந்த பக்கம் பார்த்திங்கன்னா தர்பப்புல் இருக்குது. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஓடை ஃபுல்லாக வந்து பார்த்திங்கனாக்கும் இந்த பாசி படர்ந்து இருக்குது. இந்த பாசியும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஸ்பைருலினா இந்த மாதிரி நிறைய பாசிகள்லாம் இருக்குது. ஸோ இந்த மாதிரி பாசிகள் வந்து பார்த்திங்கனாக்க இந்த மாதிரி சாக்கடையில் வளருது. நம்ம வந்து சாணம் போட்டு அதிலேருந்து வளர வைக்கிறோம். ஆனால் அது இயற்கையாகவே வளர்ந்து இங்கே பாருங்கள் எவ்வளோ இது இருக்குது பாருங்கள், ஃபுல்லாக அந்த ஓடை ஃபுல்லாக இருக்குது. ஸோ இதில் வந்துட்டு இன்றைக்கி நம்ம சொல்ல போகிற விஷயம் என்னென்னு கேட்டிங்கனாக்க இந்த தர்பப்புல்லை பற்றி. தம்பிங்களா இங்கே வாங்க, இதுதான் தர்பப்புல். இன்றைக்கி இந்த தர்பப்புல்லை பற்றி தான் இவங்களுக்கு நம்ம சொல்ல போகிறோம். இந்த தர்பப்புல் வந்து எதுக்காக பயன்படுதுன்னா, இந்த தர்பப்புல்லை பிடுங்கி நம்ம சின்ன சின்னதாக கட் பண்ணி அந்த கட் பண்ணதை வந்து நம்ம ஒரு தண்ணியில் போட்டு நல்லா கொதிக்க வச்சு குடித்தோம் அப்படின்னு சொன்னால் நம்மளுடைய ரத்தம் வந்து சுத்தமாகும். ஸோ இந்த தர்பப்புல்லை வந்து ரத்தம் சுத்தம் இல்லாமல் தோல் நோய், இந்த சரும நோய்கள்லாம் இருக்கிறவங்க இதை நீங்கள் செஞ்சிங்கன்னா கண்டிப்பாக வந்து உங்களுக்கு நல்ல பலன் கிடைக்கும். சரிங்களா? அதுக்கு பக்கத்துலேயே வந்து பார்த்திங்கனாக்கோ இன்னொரு செடியும் இருக்குது, அதுவும் சரும நோய்க்கு தான். வாங்க சொல்கிறேன். இது வந்து பார்த்திங்கன்னா பூவரச மரம். இந்த பூவரச மரம் வந்து இந்த இலை, இந்த காய், இதெல்லாம் அந்த பூவரசம் காய் வந்து நீங்கள் அரைச்சி சரும நோய்க்கு போட்டிங்கனாலும் இந்த பூவரச மரத்தோட காயை புண்ணு, சொறி, சிரங்கு, படை இது மாதிரி போட்டாலும் நமக்கு சரியாயிடும். சரியா? ஏதாவது பிரச்சனை நம்ம போட்டுக்கலாமா? ஓகே, சூப்பர். Thank you guys.